எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னால பொறுமையா இருக்க முடியாது. இப்பவே அண்ணன் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்ல போறேன். நீ உண்மையை சொல்லக்கூடாது. இது ஏன் மேல சத்தியம். என்னடி பேசிட்ட? பொண்ணுன்ற உரிமையில அடிக்கிறதுக்கு வரீங்கல்ல, அதே பொண்ணு மேல என்னைக்காவது பாசம் காட்டியிருக்கீங்களா? 10 மாசம் சுமந்து பெத்தீங்களே தவிர என்னைக்காவது என் மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சிருக்கீங்களா? என் மனச உண்மையா புரிஞ்சுக்கிட்டது அண்ணிதான். இப்போ சொல்லு அரவிந்தா, மித்ரா செஞ்சது தப்புங்கிறியா இல்ல சரிங்கிறியா? நமக்கு வேண்டியது நம்ம கௌரவத்தை காப்பாத்துற மருமகளா இல்ல குடும்பத்தை பத்தி யோசிக்காம தன்னை பத்தியே யோசிக்கிற ஒருத்தியா? லக்ஷ்மியை கூட்டிட்டு வந்து மித்ராக்கு கட்டி வச்ச ஒரே ஒரு காரணத்துக்காக அவ இவ்ளோ வேதனையை அனுபவிச்சிருக்கா. எத்தனையோ அவமானங்களை சுமந்திருக்கா. கடைசியில தன்னோட வாழ்க்கையை தான் பணயமா வைக்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டான். இப்படிப்பட்ட பொண்ணுகிட்ட நம்ம நன்றி கடனை எப்படி தீர்க்க போறோம்? என்ன செஞ்சு அவளோட தியாகத்துக்கு ஈடுகட்ட போறோம்? இப்ப கூட அவ நல்ல மனசையும் அவ தியாகத்தையும் நம்ம புரிஞ்சிக்காம போயிட்டோம்னா நாம தான் தப்பு செஞ்சவங்களா ஆயிடுவோம். என்ன மன்னிச்சிரு லக்ஷ்மி. ஐயோ என்னங்க நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க? கேட்கணும் லக்ஷ்மி. என்னோட வாழ்க்கையவே அழிச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணமே இந்த லக்ஷ்மி தான். இந்த லக்ஷ்மியை நான் உயிரோடவே விட மாட்டேன். உன்னை கொன்னுடுறேன். இன்னும் புத்தி வரலையா? உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன், கல்யாணமானவன் திரும்ப உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு. மித்ரா என்ன லவ் பண்றான், இந்த குடும்பம் எனக்கு சப்போர்ட்டா இருக்குன்னு என் வாய் அடைச்சிட்ட. இப்ப பார்த்தல இந்த குடும்பம் உனக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு. இத்தனை நாளா உங்க வாழ்க்கையில வந்த சோகங்களும் கண்ணீரும் போதும்டா. இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில இருக்க வேண்டியது சந்தோஷம்தான். அதனாலதான் இங்க இருந்து நேரா உங்களை ஹனிமூனுக்கு அனுப்பி வைக்க போறேன். தேங்க்யூ so much டாட்.
நடக்கிறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியும். இவ்வளோ நாளா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன மனிஷாவை கல்யாணம் பண்ணிக்கலன்னு யாரால எனக்கு கண்டம் வரும்னு நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்களோ அதே லக்ஷ்மியை நான் திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால கரெக்டு தானே? இங்க பாருங்க மாம், லக்ஷ்மியால கண்டம் வருமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா லக்ஷ்மி கூட என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு மட்டும் எனக்கு தெரியும். அப்படியே நான் மனிஷாவை காதலிச்சானா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அவ 10 தடவை நாம லவ் பண்றோம்னு சொல்லும் போது நான் கூட லவ் பண்ணிட்டு இருக்கணும்னு நினைச்சேன். ஐயோ ஜோசியரே, யார் இப்படி கட்டு போட்டது? எனக்கு தெரியல பெரியம்மா. நான் வந்து பார்க்கும்போதே அவர் இப்படிதான் இருந்தாரு. ஜோசியரே, நீங்க என்ன இங்க இருக்கீங்க? நீங்க எப்போ இங்க வந்தீங்க? என்ன வந்து நீங்க பார்க்க கூட இல்லையே. ஆக்சுவலி என்ன நடந்தது? ஏன் நீங்க இத்தனை நாளா என்ன வந்து பார்க்கல? நிறைய தப்பு நடந்துருச்சு அரவிந்தா. எல்லா பழியும் லட்சுமி மேல விழுந்துருச்சு. நீங்க எல்லாரும் எடுத்த முடிவால மித்ராவுக்கு கண்ட அதிகமாயிடுச்சு. லட்சுமி மித்ராவை 2 பேரையும் பிரிச்சு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. அந்த தப்புக்கான பலனா நாம அனுபவிச்சுதான் ஆகணும். என்ன ஜோசியரே சொல்றீங்க? இவ்வளவு நாளா நீங்க என்ன போனீங்க? உங்களுக்கு என்னதான் ஆச்சு? ஒரு சில தீய சக்திங்க உங்ககிட்ட வரவிடாம என்ன தடுத்துருச்சு. அந்த தீய சக்தி யாருன்னா அந்த தீய சக்தி யாருன்னா